Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க சிந்தநாதன். என்கிட்ட நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் சார் நேற்று சண்டே ஸ்டடி டிப்ஸ் போடலை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நேற்று ஒரு வீடியோ கூட போடலையே சண்டே அப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நான் டெய்லியுமே நம்ம சேனலில் வீடியோ இல்லாமல் இருக்காது. ஜனவரி 17 நம்ம சேனலில் ஏன் வீடியோ வரல சண்டே, அதுவும் சண்டே ஸ்டடி டிப்ஸ் காணோம் ஏன் அப்படின்னா, பிஎஸ்டி ஒர்க் ஷாப் ஃபஸ்ட் டைம் நம்ம தடவை கண்டக்ட் பண்ணியிருக்கோம் ஆன் நீட். இந்த ஒர்க் ஷாப்பில் என்னெல்லாம் நடந்துச்சு, 30 பேர் வந்திருந்தாங்க, இன்க்ளூடிங் ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. இதில் வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் அபவுட் நீட், எப்படி படிக்கணும், எந்த புக்கெல்லாம் வேணும் அதெல்லாம் சொல்லியிருந்தோம். அண்ட் இன்ஸ்பிரேஷனல் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணினோம். அண்ட் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை அதையும் நம்ம கன்வே பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் அந்த பிஎஸ்டி ஒர்க் ஷாப், ஃபஸ்ட் பிஎஸ்டி ஒர்க் ஷாப்பில் நடந்துச்சு திருச்சியில். ஸோ ஃபஸ்ட்டு பிஎஸ்டி ஒர்க் ஷாப்பே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல், ஹியூஜ் சக்ஸஸ்ஃபுல். அதாவது எல்லா பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு போனாங்க. காலையில் 10:30 ஆரம்பித்து கிட்டத்தட்ட 4 மணி வரைக்கும் நடந்துச்சு. 1.5 மணி நேரம் தான் நான் ஜென்ரலாக மீட்டிங்கில் பேசினேன். அதுக்கப்புறம் 1-on-1 மீட்டிங் இருந்துச்சு. அதில் பேரண்ட்ஸ், சில்ட்ரன் எல்லாரும் வந்து அவங்களோட என்ன ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்குது, அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்க. நான் டிஸ்கஸ் பண்ணப்போ திருப்திகரமாக என்னோட ஆன்சர்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் பண்ணிட்டு போனாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளோட ஃபர்ஸ்ட் பிஎஸ்டி ஒர்க் ஷாப் இஸ் எ ஹியூஜ் சக்ஸஸ். அதை திருப்பியும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அண்ட் சூன் அதர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு, கோயம்புத்தூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, சென்னை, இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்லாம் நம்ம வருவோம். பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்டும் கேட்டிருந்தாங்க, சார் எப்போ பாண்டிச்சேரி வருவீங்க, கண்டிப்பாக பாண்டிச்சேரியில் வந்து ஒர்க் ஷாப் நடத்தணும் அப்படின்னு. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஒர்க் ஷாப் சீக்கிரமே நடக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸ் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ நேற்று ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணப்போ எனக்கு வந்து ஒரே பயமாயிடுச்சு. ஏன்னா நம்ம கன்வே பண்ண வேண்டிய விஷயங்கள், நான் சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்கள்லாம் கரெக்டாக சொல்லிடுவேன். நான் மைக்கை பிடிச்சி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை போட்டு கன்வே பண்ணிடுவோமா அப்படின்னு தோணுச்சு. பட் நல்ல விதத்தில், கடவுள் புண்ணியத்தில் எவ்ரிதிங் வென்ட் ஸ்மூத், எல்லாமே பக்காவாக இருந்துச்சு அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸே சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சூன் வி வில் கம் டு ஆல் யுவர் பிளேசஸ். இப்போது சார் நேற்று நடந்த ஒர்க் ஷாப்போட கிளிப்பிங்ஸோ இல்லை வீடியோஸோ இல்லை பிக்சர்ஸோ காமிக்கலை அப்படின்னா, ஐ எம் ஸோ சாரி, டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஆனதுனால எங்களால் வீடியோவோ வாய்ஸ் ரெக்கார்டோ பண்ண முடியல. நெக்ஸ்ட் ஒர்க் ஷாப்பை நாங்கள் வீடியோ எடுத்து 100% ஷுர் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணுவேன். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஒரு போனஸ் ஸ்டடி டிப்ஸ் பார்த்துடலாம். கான்சன்ட்ரேஷன் வெர்சஸ் டிஸ்ட்ராக்ஷன். கான்சன்ட்ரேஷன்னா என்ன, டிஸ்ட்ராக்ஷன்னா என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ராக்ஷனுங்கிற ஒன்று உலகத்தில் கிடையவே கிடையாது. நீங்கள் எதில் கான்சன்ட்ரேஷனாக இருக்கீங்க அதுதான் முக்கியம். பாடத்தில் கான்சன்ட்ரேஷனாக இருக்கீங்களா, படத்தில் கான்சன்ட்ரேஷனாக இருக்கீங்களா, கேம்ஸில் கான்சன்ட்ரேஷனாக இருக்கீங்களா, மொபைலில் கான்சன்ட்ரேஷனாக இருக்கீங்களா, அவ்வளவுதான். பாடம் படிக்க வேண்டிய நேரத்தில் உங்கள் கான்சன்ட்ரேஷன் வேறு எதுலையாவது, படம் பார்க்குறதுலையோ, டிவி பார்க்குறதுலையோ, கேம்ஸ் விளையாடுறதுலையோ போணுச்சு அப்படின்னா தட் இஸ் யுவர் டிஸ்ட்ராக்ஷன்னு நம்ம சொல்கிறோம். யாருக்கு டிஸ்ட்ராக்ஷன்? பாடம் படிக்கிறதுக்கு டிஸ்ட்ராக்ஷன். ஆக்சுவலி உங்கள் கான்சன்ட்ரேஷன், உங்கள் கவனம் ஃபுல்லாக படம் பார்க்குறதுல இருக்குது, விளையாடுறதுல இருக்குது. ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷனை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான வழி என்ன தெரியுங்களா? காலையில் எழுந்திருக்கும் போதும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் எந்த விஷயத்தை யோசிக்கணும்னா, உங்கள் ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும், ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன ஆகணும், உங்களோட கோல் என்ன, டாக்டர் ஆகணுமா, இன்ஜினியர் ஆகணுமா, ஐஏஎஸ் கலெக்டர் ஆகணுமா, இல்லை ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகணுமா, சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் ஆகணுமா, வேர்ல்டுலேயே ரிச்சஸ்ட் பர்சன் ஆகணுமா, இதெல்லாம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே இமேஜின் பண்ணுங்கள். காலையில் எழுந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு உங்கள் மனசில் அதுதான் வரணும். தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த நினைப்போட தான் தூங்கணும். இப்படி போனால் நீங்கள் ஒரு வேளை நீட் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா பாடத்தில் கவனம் அதிகரிக்கும், கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதே ஜேஇஇ ஆஸ்பிரண்ட்டாக மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் நல்ல கான்சன்ட்ரேஷன் அதிகரிக்கும். நீங்கள் ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்டாக அதை நோக்கி உங்கள் பயணம் இருக்கும். உங்களோட வெற்றி உறுதி செய்யப்படும். அதனால் கான்சன்ட்ரேஷனை பாடத்தில், படிப்பில் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும், நீங்கள் டாக்டர் ஆகணுமா, இன்ஜினியர் ஆகணுமா, கலெக்டர் ஆகணுமா, டீச்சர் ஆகணுமா, சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் ஆகணுமா, அதை பற்றி தூங்க போகிறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் யோசிங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே அதுதான் உங்கள் ஃபஸ்ட்டு நினைவுக்கு வரணும். பிகினிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், போக போக பழகிடும், ஈஸியாகிடும். நீங்கள் அதை நினச்சி பார்க்குறது அப்படி பண்ணினாலே உங்களுக்கு பாடத்தில் கவனம் அதிகரிக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒன்று. ஸோ எல்லா நீட் ஆஸ்பிரண்ட், ஜேஇஇ ஆஸ்பிரண்ட், மற்ற என்ன உங்களுக்கு கோல் இருக்கோ அத்தனை பேருக்கும் ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ, தேங்க்யூ.